நமஸ்தே வித்யார்த்தியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வியஞ்சன் வித் வேர்ட்ஸ். ஓகேவா? வியஞ்சனுக்கு எக்ஸாம்பிளோட வேர்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? பார்க்கலாமா? பாருங்கள், நம்ம ஆல்ரெடி இது லெட்டர்ஸ் வியஞ்சன் லெட்டர்ஸ் ஹவு கேன் வி ரைட், எப்படி எழுதணும்னு பார்த்துட்டோம். இன்றைக்கி இப்போ ஆசே அனார் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் என்ன பார்க்க போகிறோம். கான்சனன்ட்ஸ், ஒவ்வொரு கான்சனன்ட்ஸ்க்கும் ஒரு ஏ ஃபார் ஆப்பிள் மாதிரி ஒவ்வொரு கான்சனன்ட் லெட்டர்ஸ்க்கும் நம்ம ஒரு வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? பாருங்கள், கவனிங்க. இது என்னது? ஃபஸ்ட்டு க, கேஏ க, காசே கபூத்தர். சரியா? காசே கபூத்தர். கபூத்தர்னு என்ன? பீஜன். கபூத்தர், பீஜன், புறா. சரியா? காசே கபூத்தர். செகண்ட் என்ன? க, காசே கர்கோஷ். ஓகேவா? காசே கர்கோஷ். க இர் கோ இஷ், கர்கோஷ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு க, ஜிஏ க, தேர்டு க. ஓகேவா? கமலா, காசே கமலா. நெக்ஸ்ட் ஒன் க, ஜிஹெச்ஏ க, காசே கர். தென் ஞ, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். கான்சனன்ட்ஸில் க, க, ச, ட, த, ப, இந்த 5 லெட்டர்ஸ்க்கும் நம்ம தமிழில் ஒரு லெட்டருக்கு ஒரு எழுத்து தான் இருக்கும். ஆனால் ஹிந்தியில் இந்த காவில் 4 டைப்ஸ் ஆஃப் க, சாவில் 4 டைப்ஸ் ஆஃப் ச, ட, த, அது மாதிரி அந்த 5 லெட்டர்ஸ்க்கு என்ன பார்த்துருக்கோம்? 4 டைப்ஸில் இருக்குன்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதை ஒரு முறை ரீகால் பண்ணிக்கிட்டு இந்த எக்ஸாம்பிள் வேர்ட்ஸோட ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாக்கா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போ காவரிசம் முடிஞ்சிட்டு ஏன் இந்த லெட்டருக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னா, ஞான் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்கனால இதுக்கு பிக்சர் எதுவும் கொடுக்கல. சரியா? அடுத்து பாருங்கள், நான் இங்கே கவனிங்க. ச. ஓகேவா? இப்போ இது நார்மலாக ச. இந்த சாவுக்கு சாசே சம்மச், சாசே சம்மச். ச இம் ம இச், சம்மச். சம்மச்னா என்ன? ஸ்பூன். சம்மச், ஸ்பூன். ச, சாசே சத்தரி. சாசேன்னா சத்தரி. சம்மச்னா ஸ்பூன். சத்தரி, சத்தரினா என்ன? அம்ப்ரெல்லா. நெக்ஸ்ட்டு ஜ, ஜ, ஜேஏ ஜ, ஜக். ஓகேவா? ஜக். நெக்ஸ்ட் ஒன் ஜேஹெச்ஏ ஜ, ஜாசே ஜர்னா. ஜ இர் நா, ஜர்னா. ஜர்னானா வாட்டர் ஃபால்ஸ். ஜஹு அப்படியே ஜக்கு தான். அடுத்து ஞ. சரியா? ஞாயிற்றுக்கிழமைக்கு வரக்கூடிய ஞ தான் இது. சரியா? ஒன்ஸ் அகைன் ரீகால் பண்ணுறேன். சாசே சம்மச், சாசே சத்தரி, ஜாசே ஜக், ஜாசே ஜர்னா அண்டு ஞ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ட. இது என்ன ட? ஃபஸ்ட்டு ட. டாசே டப்பு. டப்புனா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா வீட்டில்? டப்பு, வாட்டர் டப்பு. அடுத்து ட. செகண்ட் ட, டப்பா. டப்பா அப்படின்னா ஸ்டாம்ப்பு. ட, டப்பா. இதில் தான் கொடுத்துருக்காங்க, பட் இட்டு சவுண்டில் யூஸ் பண்ணிக்கணும். ட, டப்பா. டப்பானா ஸ்டாம்ப்பு. அடுத்து ட. இந்த ட ட, டிஏ ட, டலியா. டலியா அப்படின்னாக்கா பேஸ்கெட். டலியானா பேஸ்கெட். நெக்ஸ்ட்டு ட. ஓகேவா? டனானா டேஸே டக்கன். டக்கன்னா லிட். பாத்திரத்தெல்லாம் மூடி வைப்போம் இல்லையா? ஸோ அந்த மூடிக்கு பேர் தான் அது
டக்கன், டே டக்கன். அடுத்து ந வந்து என்னென்னா நம்ம தமிழில் 3 சுழி நான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த தான் இது ந. ஓகேவா? ஏன் இந்த டாட் இது பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து இந்த ப்ரனன்சியேஷன் பண்ணும்போது நல்லா ஹெவியாக அழுத்தி ப்ரனன்சியேஷன் பண்ணும். ட ட ந. ஸோ அதுக்காக தான் இந்த புக்கில் டாட் வச்சுருக்காங்க பாருங்கள். சரியா? அடுத்து இந்த டேவும் ஏன் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து நம்ம மெய்யெழுத்துக்களில் இட்டு படிப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பிளேஸில் சடக் சடக். அடுத்து பட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அந்த ப்ரனன்சியேஷன் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி பட் சடக் அந்த மாதிரி ப்ரனன்சியேஷன் பண்ணும். சரியா? ஸோ இது ரெண்டும் வந்து இந்த 2 கான்சனன்ட்ஸும் ரீட் பண்ணும்போது நம்ம வந்து நல்லா அழுத்தி ப்ரனன்சியேஷன் பண்ணி படிக்கணும். சரியா? அடுத்து பார்ப்போமா? நெக்ஸ்ட் பேஜ். சரிதா? அடுத்து வரிசை இது. ஃபஸ்ட்டு தாசி தபுலா. ஓகேவா? தாசி தபுலா. தபுலானா அந்த தபுலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா, வாசிப்போம் இல்லையா, அந்த தபுலா. நெக்ஸ்ட்டு என்னென்னா ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன? தாசி தெர்மஸ். தாசி தெர்மஸ். தெர்மஸ்னால் ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் தாசி தெர்மஸ். தாசி தெர்மஸ். நெக்ஸ்ட் லெட்டர் த. ஓகேவா? ஆக்சுவலாக இங்கே வந்து டிஹெச்ஏ வரும். அந்த டே வேறு, இந்த டே வேறு. இது இது அது வந்து ட. ஓகேவா? தவாயியா. ஓகேவா? தவாயியா. தவாயியா அப்படின்னாக்கா மெடிசின்ஸ். ஓகேவா? தவாயி அப்படின்னா மெடிசின்ஸ். தவாயியான ப்ளூரல். தவாயினா சிங்குலர், தவாயியானா ப்ளூரல். நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபோர்த்து த. இது என்னது? ஃபோர்த்து த. ஓகேவா? த இன் தன். டேசே தன். டேசே என்னது? தன். டேசே தன். சரியா? இப்போ ரீட் பண்ணுறது என்னென்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, டிஹெச்ஏ தாசே தன். ஓகேவா? தாசே தன். இது நாசே நல். தன்னுனா வெல்த்துமா, தன்னா வெல்த். நாசே நல். நல்னா டேப். அடுத்து பாசே பதங்கு. ஓகேவா? பாசே பத்தங்கு. பாசே பத்தங்கு. பத்தங்குனா கைட். பத்தங்குனா என்ன? கைட். நல்னா என்ன? டேப். ஓகேவா? ஸோ இப்போ ஆக்சுவலாக இங்கே வந்து 4 டைப்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட்டு ஓகேவா? இதோட முடிஞ்சிட்டு இந்த ஸ்பேஸ் பத்தாதனால ஒத்தாப்பில் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு இது பாசே பத்தங்கு. இங்கு. சரியா? அந்த மேலே டாட் வச்சுருக்காங்க இல்லையா, அதை வந்து என்ன சவுண்டில் படிக்கணும்? இங்கு சவுண்டில் படிக்கணும். சரியா? பத்தங்குனா என்ன? கைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு முடிஞ்சிட்டு இது வந்து செகண்டு ஃபேனை ப்ரனன்சியேஷன் பண்ணணும். சரியா? இது எப்படி தான் ப்ரனன்சியேஷன் பண்ணணும்? ஓகேவா? ஃபேனை ப்ரனன்சியேஷன் பண்ணணும். ஃபாசே ஃபல். ஃபல்னா என்ன? ஃப்ரூட்ஸ். ஃபாசே ஃபல் which means fruit. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்டு பிஏ பாசே பக்கரி. பாசே என்னது? பக்கரி. பக்கரினா கோட். சரியா? பக்ரீதுன்னெலாம் சொல்கிறாங்கல்ல, அது பக்கரிக்காய். இது தான் பக்ரீது.
பக்கரி அப்படின்னாக்கா ஆடுன்னு அர்த்தம், கோட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பே எப்படி படிக்கணும்னா நல்ல சவுண்டாக ப அப்படி படிக்கணும். பேசே பாலு. ஓகேவா? பேசே பாலு. பாலுனா பியர், கரடி. பாலுனா என்ன? பியர், கரடி. நெக்ஸ்ட்டு பாவுக்கு அப்புறம் நார்மலாக என்ன? பாவுக்கு அப்புறம் ம, ய, ர, ல, வ. சரியா? பாருங்க. ம இது என்னது? மாசே மச்சலி. மாசே என்னதுமா? மச்சலி. மச்சலினா என்ன? ஃபிஷ். மச்சலினா என்ன? ஃபிஷ். நெக்ஸ்ட்டு யாசே என்னது? யவ்னாக்கா என்னது? பார்லி. பார்லிலாம் சாப்பிட்றோம் இல்லையா? ராகி, பார்லி இதெல்லாம். ஸோ யவ்னா பார்லின்னு அர்த்தம். ஓகேவா? இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஜவ் அப்படின்னும் ஒரு பேர் இருக்குது. சரியா? ஜவ் அந்த மாதிரி இது பண்ணலாம். ஸோ நார்மலாக யாசே யாவுக்கு யவ்னா பார்லி. சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். இது என்னது? ராசே ரத்னா சாரியாட். ஓகேவா? சாரியாட்னா இந்த ரதம், தேர் இருக்கு இல்லையா? அதுதான் ராசே ரத். ராசே என்னது? ரத். ராசே ரத். நெக்ஸ்ட்டு லாசே லட்டு. லட்டுனா லட்டு கிடையாது, டாப். லாசே லட்டு. லாசே லட்டு. லட்டுனா டாப். பம்பரம் சுற்றுவீங்க இல்லையா? அதுதான். அடுத்து பாருங்கள். இது வாசே வன். வாசே வன். வன்னா ஜங்கிள். சரியா? வாசே வன்னா ஜங்கிள், காடு, ஃபாரஸ்ட். இப்போ இதோட முடிஞ்சுட்டா? அடுத்து பாருங்கள். ஷ, ச, ஹ. இந்த 4 letters. சரியா? இது வந்து ஃபஸ்ட்டு ஷ. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஷாசே ஷலகம். டெல்மி. ஷாசே ஷலகம். ஷலகம்னா டர்னிப். சரியா? நெக்ஸ்ட்டு ஷ. ஓகேவா? அதை இன்னும் கொஞ்சம் ப்ரனன்சியேஷன் பண்ணி ஷ அப்படி ப்ரனன்சியேஷன் பண்ணும். ஷாசே ஷட்டுகோன். ஷாசே ஷட்டுகோன். ஷாசே ஷட்டுகோன். ஷட்டுகோன்னா என்ன? ஹெக்ஸாகன். ஓகேவா? ஹெக்ஸாகன்னா என்ன? 6 sides ஆஃப் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் 6 sides இருக்கும். ஓகேவா? ஸோ அதானது அருங்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அருங்கோணத்துக்கு தான் ஷட்டுகோன். ஓகேவா? அடுத்து இது என்னது பாருங்கள்? சாபுன். ஓகேவா? சாசே சாபுன். சாபுன்னாக்கா என்ன? சோப்பு. சாபுன்னா என்ன? சோப்பு. சாசே சாபுன். ஓகேவா? சாசே சாபுன். சாபுன்னா சோப். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹ. இது என்னது? HA ஹ. ஓகேவா? ஹாசே ஹல். ஹாசே ஹல். ஹல்னா ஃப்ளோனா என்ன? இந்த மாதிரி பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்க? இப்போல்லாம் தான் நிலத்தை உழுவுறதுக்கு என்ன வந்திருக்கு? டிராக்டர் அந்த மாதிரிலாம் இது பண்ணுறோம். அப்போல்லாம் வந்து ஏர் கலப்பைன்னு சொல்லுவாங்க. இதால் தான் வந்து நிலத்தை உழுது விவசாயம் செய்வாங்க. ஓகேவா? ஃபார்மிங்லாம் இது மாதிரி தான் பண்ணுவாங்க. அடுத்து அதான் ஹாசே ஹல். அடுத்து இக்ஷ. ஸோ இந்த 4 letters-ஐயும் என்ன சொல்லுவாங்கன்னா காம்பவுண்ட் கான்சனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. காம்பவுண்ட் கான்சனன்ட்ஸ். அது என்ன காம்பவுண்ட் கான்சனன்ட்ஸ் அப்படின்னாக்கா 2 லெட்டரை ஜாயின் பண்ணி ஒரு புதுசாக ஒரு லெட்டர் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் இந்த காம்பவுண்ட் கான்சனன்ட். சரியா? இக்ஷ. ஓகேவா? இந்த இக்ஷ எப்படி வரும்னா இதுக்கு ஒரு தனி வீடியோவை போடுறேன்.
இக்ஷங்கிறது இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. இக்ஷ, இக்கு ப்ளஸ் ஷ தான் இக்ஷ. இத்ர, இத்து ப்ளஸ் ர தான் இத்ர. ஓகேவா? இக்ஷக்கு வந்து இக்ஷசே க்ஷத்ரிய, இக்ஷ க்ஷத்ரிய. க்ஷத்ரியனாக்கா வாரியர், க்ஷத்ரியன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, படை வீரன், ஒரு வீரமான வீரம் பொருந்தியது. ஓகேவா? வந்த யார்? க்ஷத்ரியன். நெக்ஸ்ட்டு த்ர, த்ர த்ராசே த்ரிகோன். த்ரிகோன்னா என்னது? த்ரிகோன்னாக்கா ட்ரையாங்கிள். ஓகேவா? அங்கே பார்த்தது என்ன? ஷட்கோன், இங்கே பார்த்தது த்ரிகோன். த்ரிகோன்னா என்ன? ட்ரையாங்கிள். த்ரிகோன்னா என்ன? ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து ஞ. இது என்னது? இக்ஞ. ஜாவும் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு வர ஞாவும் சேர்ந்து தான் இது கிடைக்கிது. என்னது? இக்ஞ கிடைக்கிது. ஓகேவா? ஞ இக்ஞ. ஓகேவா? ஸோ அதான் ஞாசே ஞானி. இஜ்ஜி ப்ளஸ் ஞாயிற்றுக்கிழமைக்கு வர ஞா வரும் இல்லையா, அந்த அது ரெண்டும் இஜ்ஜும் ஞாவும் சேர்ந்தது தான் இக்ஞ. ஓகேவா? இக்ஞ. ஓகேவா? ஞாசே ஞானி. அது இது ப்ரனன்சியேஷன் சொல்லும் போது கொஞ்சம் ஃபஸ்ட்டு டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக வந்துடும். ஓகேவா? ஸோ இக்ஞ. நெக்ஸ்ட்டு இஷ்ர. ஞாசே ஞானி முடிஞ்சிட்டு பாருங்கம்மா, ஞாசே ஞானி. அடுத்து இஷ்ஷு ப்ளஸ் ர, இஷ்ர. ஓகேவா? இஷ்ரனா ஷ்ரம். ஷ்ரம்னாக்கா லேபர். ஓகேவா? ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, ஷ்ரம். ஷ்ரம்னா லேபர்னு அர்த்தம். சரியா? ஸோ இது வரைக்கும் வந்து என்ன முடிஞ்சிட்டு, கான்சனன்ஸ் லெட்டர்ஸ் வந்து முடிச்சிட்டோம். சரியா? நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கிளாஸில் என்ன பார்ப்போம்? பாராக்கடி பார்ப்போம். பாராக்கடி லெட்டர்ஸ். ஓகேவா? தன்யவாத் ஸ்டூடெண்ட்ஸ்.